ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் வச்சு கடுகு 2 வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் 2 ஜீரகம். நான் வைக்கிற பதார்த்தத்துக்கு இந்த 2 ஜீரகம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அது என்ன பதார்த்தம்ன்ட்டு பார்க்கலாம், அதை என்ன செய்ய போகிறேன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், பெருசாக ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன். 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் எனக்கு என்ன இந்த சில்வர் சட்டி நான் வைக்கிறதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சைடு எல்லாமே வதக்கும் போது ஒரு மாதிரி ஈஷ்ன மாதிரி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் இந்த கடாயெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி சரி கொஞ்சம் போல் தானே வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சில்வர் கடாயை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் காரப்பொடி, நிறத்துக்கு தான். இது காரம் ரொம்ப வேணுங்கிறதுலாம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக ஒரு வதக்கி உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஷும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அடுப்பை பெருசாகவும் வைக்க முடியாது, ரொம்ப சிம்மில் வச்சா தான் இது அதாவது பிடிக்காமல் வரும் இந்த சட்டியில். நான் மோஸ்ட்லி இந்த சட்டி யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான பொருளை, முக்கியமான பொருள், இந்த வைக்கிற பதார்த்தத்துக்கு முக்கியமான பொருளே அதுதான், ஹைலைட்டே அதுதான். அது என்னன்னு பார்க்குறீங்களா? இது நான் சும்மா அந்த ஊத்தப்பத்துக்கு கடல மாவு சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு திடீர் சாம்பார் சொல்லலாம், கடல மாவு சாம்பார்னு சொல்லலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடல மாவு கரைச்சி விட்டு சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு திடீர் சாம்பார் தான். ஏன்னா நான் மத்தியானம் அரைச்ச புதினா தொகையில் இருக்குது. தம்பி பையன் ஊத்தப்பம் போதுமா அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் சரி, தொகையில் இருக்குது, வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு திடீர் கடல மாவு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு 2 டீஸ்பூன் கடல மாவு எடுத்து நல்லா கட்டி தட்டாமல் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா கடல மாவுங்கிறது நம்ம வைக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி போடுறது. நான் பாருங்கள், நான் வைக்கிற அளவுக்கு அந்த 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கலக்கி ஊற்றிக்கேன். கடல மாவை கரைக்காமல் ஊற்றுனீங்கன்னா சாம்பார் பூரா கட்டிரும், நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா கரைச்சி உங்களுக்கு தேவையான அளவு லிக்விட் பதம், உங்களுக்கு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமான்றதை நீங்கள் பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நான் தோசை மாவு முந்தானேதிக்கு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட்டிருந்திருப்பேன். அப்போ அக்கா தோசை மாவு கொடுத்தாங்க. அதில் நான் 2 தோசை தான் நேற்றுக்கு நான் ஊற்றி சாப்பிட்டேன். மீதி மாவு அப்படியே இருந்தது. அதனால் தம்பிக்கு ஊத்தப்பம் ஊற்றி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ கடல மாவு கரைச்சி ஊற்றினோன்னே நல்லா ஒரு கொதிச்சிடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்தோடனே அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் முதல் தோசைங்கிறனால கொஞ்சம் எடுக்கிறது அப்படியே ஃபைட் பண்ணி எடுக்கிறேன். 2வது தோசை சரியாக வந்துடும். இது இப்போ எனக்கு தம்பி வர லேட்டாகும், பையன் வர. அதனால் எனக்கு 2 தோசை ஊத்தப்பம் ஊற்றி இந்த இது வச்சு சாப்பிட்லான்ட்டு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் திடீர்னு ஒரு பருப்பு போட்டால் அதுக்கு காய்கறி நறுக்கணும், எல்லாம் இது பண்ணுறதுக்கு நேரம் ஆகும். 2வது அது நமக்கு வேஸ்ட்டாகவும் ஆகிடும். 2 பேர் 3 பேருங்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் மத்தியானம் வச்ச புதினா தொகையிலும் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஊத்தப்பம், சூப்பரான திடீர் சாம்பார். இதுக்கு பேர் திடீர் சாம்பார் தான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம், அதாவது இறக்கும்போது கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட்டு இறக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன். இந்த டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.